guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க முக்கியமான ஃபோட்டோஸ் அதாவது உங்க தாத்தா பாட்டி ஃபோட்டோஸ்லாம் வச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சுனா எப்படி ரிகவர் பண்ணதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெலீட் ஆன ஃபோட்டோஸ்க்குலாம் நீங்கள் எந்த ஆப்ஸும் ஏற்ற தேவையில்ல. நான் ஒரு செட்டிங்ஸ் சொல்கிறேன், அந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணால் போதும் உங்கள் ஃபோட்டோ எல்லாம் ரிகவர் ஆகிடும். நிறைய நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தா சொல்லுவாங்க, நிறைய ஆப்ஸ்லாம் ஏற்ற சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் இந்த வீடியோவில் நான் எந்த ஆப்ஸ் பற்றி சொல்ல மாட்டேன். இப்போ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஏற்றிக்கோங்க. இந்த இஎஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் உள்ள ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸ் விட்டு வெளியே வாங்க. அதில் வந்தோடனே நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டிசிஐம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயுங்க. டிசிஐமை ஓப்பன் பண்ண அப்புறம் அது உள்ள டாக் டம்ப்ளைன்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் அந்த ஃபோல்டரை அழுத்தி பிடிச்சி ரீநேம் பண்ணுங்கள். ரீநேமில் உங்களுக்கு பிடிச்ச எந்த பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அந்த ரீநேம் பண்ண ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணாமல் ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோமே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ ஹைட் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. எல்லா டெலிட் ஆயிடுச்சுன்னா எல்லா ஃபோட்டோ இருக்கும். உங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ இதோட எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். அதாவது நீங்கள் மொபைல் வாங்கினது எடுத்த ஃபோட்டோ, அழுத்த ஃபோட்டோ, டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவுமே அதில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாரோட ஃபோன்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் இஎஸ் ஃபைல் ஏற்றிக்கோங்க. அது தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றிக்கோங்க. அதை ஏற்றிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் வச்சு ஃபோட்டோ டெலிட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ரெக்கவர் ஆச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ இதோட முடியுது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் CyberLink.